பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் சத்தியங்களை நம்ம சந்தோஷமாய் கேட்க வேண்டும். இன்றைக்கு நம்ம தியானிக்க போற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், இந்த ஆண்டில் தேவனை பிரியப்படுத்தும் 5 காரியங்கள் என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். தேவனை பிரியப்படுத்தும் 5 காரியங்கள் என்ற தலைப்பிலே நம்ம இன்னைக்கு சத்தியத்தை கேட்கலாம். விசேஷமாய் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த ஆண்டு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் என்னுடைய சூழ்நிலையும் மாற்ற மாட்டாரா? இருக்குதா இல்லையா? இல்லை, இருக்குது தானே. ஏதேனும் ஒரு மாற்றம் இந்த ஆண்டில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கணும். ஸோ நிறைய முறை நம்ம தேவன் கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்க்கிறோம். இது செய்யணும் ஆண்டவரே, இது மாறணும் ஆண்டவரே, இது நடக்கணும் ஆண்டவரே, இப்படி நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் நம்ம தெய்வத்தை பார்க்கிறோம். ஆனா தேவன் ஒவ்வொரு ஆண்டும் நம்மிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவீர்களாகி. பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. பாருங்க, கர்த்தர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பிள்ளையா மாறணுமா? சொல்லுங்க. பிரியமான பிள்ளைகளா நம்ம மாறணும் அப்படின்றதுதான் தேவன் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். அதனால தான் அதுலயே 5வது வசனம் வாசிங்க, 10வது வசனம் வாசிங்க. எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்போ பவுல் சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, பிரியமான பிள்ளைகளை போல நீங்க இருக்கணும். அதே நேரத்துல கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்றதை என்ன பண்ணோம்? சோதித்து பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு 2 கேள்வியோடு கூட நம்ம இன்னைக்கு இந்த செய்திக்குள்ள போறோம். 2 கேள்வி. முதலாவது கேள்வி என்னன்னா, நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோமா? நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோமா? 2வது, தேவனுக்கு பிரியமானது எது என்றத நம்ம சோதித்து பார்க்கிறோமா? தேவனுக்கு பிரியமானது என்னதென்பதை சோதித்து பார்க்கிறோமா? இந்த 2 கேள்வியோடு கூட நம்ம இன்னைக்கு இந்த செய்திக்குள்ள வரணும். அதற்கு நம்மை நாமே நிதானித்து வருகிற சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா வேதாகமத்துல எதெல்லாம் தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியம் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு 5 காரியத்தை பார்க்கலாம். இந்த 5 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் விசுவாசிக்கிறேன். நான் இந்த செய்திக்காக கர்த்தரிடத்துல நான் காத்திருக்கும் பொழுது இந்த 5 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சா, இந்த 5 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்பற்ற ஆரம்பித்தால், நிச்சயமாக சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவீங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த 2026ல பூர்ணமாகும். இது ஏதோ மாயவித்த கதை நான் சொல்லல, சத்தியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். சரி, ஓகே, இப்போ நம்ம போகலாம். தேவனை பிரியப்படுத்தும் 5 காரியங்கள் என்ன என்பதை நம்ம முதலாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது காரியம், தேவனுக்கு பிரியமான காரியம் என்னன்னா, துன்மார்க்க வழியை விட்டு விலகுவது தேவனுக்கு பிரியம். சொல்லுங்க, துன்மார்க்கமான வழியை விட்டு விலகுவது தேவனுக்கு பிரியம்.
துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறதுனால தான் அவனுக்கு பெயர் துன்மார்க்கன். விளங்குதா? துன்மார்க்கமான காரியத்தை செய்யறதுனால அவனுக்கு பேரு துன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல கடைசி நாளுக்குரிய எச்சரிப்பு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. யூதா கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அப்போ கடைசி நாட்கள்ல யார் தோன்றுவாரா? துன்மார்க்கமான இச்சைகளில் நடக்கிறவர். அப்போ சபையார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அடையாளத்துல போயிடக்கூடாது. எந்த அடையாளத்துல? துன்மார்க்கருக்குரிய அந்த இச்சையின் அடையாளத்துக்குள்ள போயிடக்கூடாது. அப்ப அதுல போகாம இருக்கணும்னா அந்த துன்மார்க்கம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பைபிள்ல நீங்க பார்க்கும்போது சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 7. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை சிறப்படுத்துவீராக. துன்மார்க்கனுடைய என்னவா? பொல்லாங்கு. ஆக்சுவலா இத மூல மொழியில நீங்க எடுக்கும் போது இந்த துன்மார்க்கனுக்கு என்ன டெபினேஷன் கொடுக்கறாங்கன்னா, பொருள் வியாக்கியானம் என்னன்னா, பொல்லாங்காய், தேவனுக்கு முன்பதாக பொல்லாங்கை நடப்பிக்கிறவன். தேவனுக்கு முன்பாக பொல்லாங்கை அல்லது தீமையானதை நடப்பிக்கிறவன். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. அப்போ தேவனுக்கு முன்பதாக பொல்லாங்க தீமையை நடப்பிச்சவன் யாரு? அது துன்மார்க்கம். தெரியும், அதுக்குதான் அடையாளம். யார் மெயினா ஒருத்தர் பண்ணாங்க? எஸ், ஏதேன்ல என்ன பண்ணாரு? ஆதாம் ஏவாள் தேவனால படைக்கப்பட்டவங்க. அவங்கள காப்பாற்றுவதற்காக இருக்கப்பட்டவர் தான் யாரு? லூசிபர், சாத்தான். ஆனா சாத்தான் டைரக்டா வரல. யார் மூலியமா வந்தான்? சர்வம் மூலியமா வந்தான். இப்போ இது தேவனுக்கு முன்பதாக அவருடைய பிள்ளைகளை தீமையில விளைவிச்சது. இதுதான் துன்மார்க்கமான காரியம். இதுதான் துன்மார்க்கம் அப்படின்னு வேதம் வர்ணிக்குது. அதனால்தான் பிசாசுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் தெரியுமா? பொல்லாங்கன். என்னது? பொல்லாங்கன், பொல்லாதவன், பொல்லாப்பு அப்படியெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த துன்மார்க்க இச்சை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கணும். தேவனுக்கு முன்பதாக தீமையை நடப்பிக்கிற அல்லது பொல்லாப்பை நடப்பிக்கிற அந்த இச்சையான காரியம் என்ன, அந்த துன்மார்க்கமான காரியம் என்னன்றதை நம்ம பார்த்தா தான் நம்ம அந்த வழியில இருக்கிறோமா இல்லையான்றது தெரியும். விளங்குதா? அப்படி பார்க்கும்போது சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 2-3. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். கொடூரமாய் என்ன பண்றாரா? துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். யார் அசட்டை பண்றான்? கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருக்கு பிரியமானது எதுன்றதை நம்ம தியானிக்கிறோம். அதுல முதலாவது காரியம் துன்மார்க்க வழியை விட்டு விலகுவது கர்த்தருக்கு என்னவா? பிரியம். இப்ப அந்த துன்மார்க்கனுடைய இச்சையான காரியம் எப்படிப்பட்டதுன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்குது, பெருமையினாலே சிறுமையானவர்களை கொடுமைப்படுத்துறது. என்னவா? பெருமையினாலே சிறுமையானவர்களை கொடுமைப்படுத்துது. இருக்குதா? நம்ம கிட்ட இருக்குதா? இன்னைக்கு நம்ம செக் பண்ணோம். நம்ம எல்லாம் நிறைய நேரத்தில் என்ன பண்றோம்? நான் தான் எல்லாம், நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றதெல்லாம் எனக்கு என்னென்ன தெரியுமா? அப்படிதான் நம்ம எல்லாம் பேசிட்டு சுத்திட்டு திரிகிறோம். ஆனா அப்படிப்பட்ட பெருமையான காரியத்தினால நம்ம சிறுமைப்படுத்தினா அது தேவனுக்கு என்ன கிடையாது? பிரியம் கிடையாது. அதே நேரத்துல இச்சித்த பொருளை வாங்குறது. இந்த பொருளை உலகத்துல எதெல்லாம் இச்சிக்கிறானோ அதெல்லாம் என்ன பண்றானா? வாங்குறான். அதை குறிச்சு பெருமை அடிச்சுக்கிறான். பெருமை அடிச்சு கர்த்தரை என்ன பண்றான்? மறுதளிக்கிறான், விடுறான். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு இருக்கிறது கர்த்தர் கிருபையா கொடுக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அது உங்களுடைய தாளந்தா இருக்கலாம்,
உங்களுடைய பொருளா இருக்கலாம், whatever, ஏதோ ஒரு நல்ல காரியம், ஒரு வீடோ நிலமோ ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனா அதன் நிமித்தம் நம்ம என்ன பண்ணிக்க கூடாது? பெருமை பாராட்டுதல் இருக்கக்கூடாது. சில நேரத்துல மற்றவங்களை பார்க்குற பார்வையே பயங்கரமா இருக்கும். இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், இவங்கெல்லாம் என்ன அப்படியா, இவங்கெல்லாம் நான் இப்படியா, இதெல்லாம் ஜென்ரலா இருக்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இது எனக்கு பிரியம் இல்லை, இது எனக்கு பிரியம் இல்லை. அவருக்கு ஏற்ற தாழ்வே தெரியாது. ஆனா தான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன ஏற்ற கொடுக்குறாரு? மழையை கொடுக்குறாரு, வெயில கொடுக்குறாரு, பனியையும் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய அன்பை எப்படிப்பட்டதுன்றத முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும்? விளங்கிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த துன்மார்க்க வழியை விட்டு விலகணும்னா அவனுடைய சுபாவம், அவனுடைய கேரக்டர், அந்த பெருமை நமக்குள்ள இருக்கக்கூடாது. பெருமை நமக்குள்ள வரவே கூடாது. எது நிறைய இடத்துல போகும்போது நிறைய பேர் நம்மள சொல்லுவாங்க, அது சிலர் வருவாங்க, நமக்குன்னே வருவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். என்ன சூப்பரா பண்ணீங்க, என்ன அப்படி பண்ணீங்க, இப்படி இருக்குதே அப்படி இருக்குதே, அப்படி சொல்லும் போது என்ன சொல்லணும்? ஆமாங்க, நான் அப்படிதான், நாங்க அப்படிதான். என்ன பண்ணக்கூடாது? பெருமடிக்க கூடாது. மாற என்ன தெரியுமா சொல்லணும்? கர்த்தர் கிருபையாய் கொடுத்தது, தேவன் கிருபையாய் கொடுத்தது. இப்படி எல்லா விஷயத்திலயும் உங்களை யாராவது புகழ்றாங்களா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமைன்னு சொல்லுங்க, கர்த்தர் கிருபையா கொடுத்தாருன்னு சொல்லுங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்துல கர்த்தரை அப்ளை பண்ணீங்கன்னா அந்த துன்மார்க்கத்துக்குரிய குணம் உங்களை விட்டு போயிடும். அதை விட்டுட்டு நான் சொன்னேன், ஆமாங்க நான் அப்பவே எப்படி பிளான் பண்ணேன், நான் இப்பவே எப்படி பிளான் பண்ணேன், நான்லாம் யார் தெரியுமா, அப்படி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பேசாதீங்க. இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அப்ப கர்த்தருக்கு பிரியமானது துன்மார்க்கமான வழியை விட்டு நம்ம என்ன பண்ணோம்? விலகணும். இது ரொம்ப முக்கியம். அது மாத்திரமல்ல, வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், மதுபான வெறி கொள்ளாமல். அப்போ இரண்டாவது ஒரு குணம், இந்த துன்மார்க்கத்துக்குரிய குணம் அல்லது இந்த துன்மார்க்கருடைய வழி என்னன்னா மதுபான வெறி கொள்றது, போதை பொருட்களை பயன்படுத்துவது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, நிறைய ஊழியம் கூட செய்யறாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில் என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ரொம்ப சுலபமா மாட்டீங்க. கடந்த நாட்கள்ல கூட ஒரு இளம் வாலிபர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கிட்ட வந்து பேசும்போது என்ன அடிக்குது? ஸ்மெல்லு. ஆமா, அது ஊதிட்டு வந்த ஸ்மெல் அடிக்குது. ஆனா என்ன பண்ண முடியும்? அவங்க அப்படி சத்தியத்தை பேசுறாங்க, அப்படி இப்படின்னு. ஆனா கிட்ட என்ன பண்ண முடியல. நம்மளாம் அதுல இருந்து வந்தவங்க தானே, நம்மளுக்கு தெரியாது எந்தெந்த ஸ்மெல் எப்படின்னு அப்படி வருது. ஆனாலும் பேசுறது எப்படி? நாங்க கர்த்தருக்காக இப்படி இருக்கிறோம் பிரதர், நான் அப்படி இருக்கிறேன் பிரதர், அது இருக்கிறேன் பிரதர், இது இருக்கிறேன். இதெல்லாம் சர்வசாதாரணமாய் போச்சு. எத்தனை கிறிஸ்தவ குடும்பம் சபையில உட்காந்துட்டு அதே நேரத்தில் குடும்பமா சினிமா தியேட்டர்லயே உட்கார்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. டிவி முன்னாடி மணிக்கணக்கில் விழுந்து கிடக்கிறது, மொபைல்ல மணிக்கணக்கில் விழுந்து கிடக்கிறது. எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, இதெல்லாம் துன்மார்க்கமான காரியம். பாருங்க, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. துன்மார்க்க வழியை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பிரியம். அப்போ இதுல இருந்து நான் எப்படி மீள்றது? நிறைய பேர் வந்து குற்றமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த குற்றத்தை நான் எப்படி வெளியில வருது? ஜெபம், வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தரிடத்துல முழுமையா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் விழுந்திருக்கேன், நான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன். நிறைய பாவ பழக்கத்துல இருந்து நான் எப்படி வெளியில வந்தேன்னா உண்மையா ஜெபம் பண்ணேன், உண்மையா ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த சிகரெட்டை, இந்த சினிமாவை, இந்த குடியை என்னால் விட முடியல, இதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணிட்டு செய்கிறேன் ஆண்டவர்னு ஜெபம் பண்ணிட்டு செஞ்சேன். ஹலோ, என்னது? ஜெபம் பண்ணிட்டு செஞ்சேன். இது எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, இது உங்களுக்கு பிடிக்காது, ஆனா எனக்கு பிடிக்குது. இதை விடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால விட முடியல. ஆனா இன்னைக்கு நான் இதை செய்யறேன், ஜெபம் பண்ணிட்டு செய்யறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு செஞ்சேன். அடுத்த முறை எடுக்கும் போது என்னமோ தெரியல, ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ, இதை நம்ம செய்யறோமே, இது தேவனுக்கு பிரியம் இல்லாதத, இருந்தாலும் ஜெபம் பண்ணிட்டு செஞ்சேன். ஜெபம் பண்ணி செஞ்சேன். நான் சொல்றேன், அந்த தீய பழக்கத்தை நான் விடல, அது என்ன விட்டுச்சு. நான் விடல, அது என்ன விட்டுச்சு. இதுதாங்க முதல்ல மாறணும்ன்ற எண்ணம் நமக்கு வரணும். நான் தேவனுக்கு பிரியமா மாறணும், தேவன் என்னுடைய வாழ்க்கையில வரணும்.
அவரை நான் பிடிக்கணும், என் குடும்பத்தை உயர்த்தணும், என் தரத்தை உயர்த்தணும்ன்ற மாற்றத்துக்குரிய எண்ணம் முதல்ல நமக்கு வரணும். அந்த எண்ணம் வந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஜெபம் உண்மை உள்ளதா இருக்கும். கர்த்தரிடத்துல உண்மையா பேசுங்க. ஆமா ஆண்டவரே, என்னால முடியல, இதை விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் பாடுபட்டதுனாலே பாடுபட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். நீங்க ஒரு ஊழியக்காரங்கிட்டயோ ஒரு நல்லவர்கிட்ட போய் இந்த பழக்கம் இருக்குதுன்னா பார்ப்போம், அப்படியா அவன் என்ன மாதிரி ஆள் தெரியுமா போனவனே சொல்லுவான். ஆனா கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டார். என் மகள், என் மகன் உண்மையாய் இருதயத்தை என் மேல ஊற்றினான், அவளுக்கு நான் உதவி செய்வேன், அவனுக்கு நான் உதவி செய்வேன். கர்த்தர் இறங்குவார். அப்ப இந்த துர்மார்க்க வழியை விட்டு விலகுவது கர்த்தருக்கு என்னவா? பிரியம். ஏன் தெரியுமா இதை விட்டு விலகுன்னு சொல்றாரு? இந்த துர்மார்க்க வழியை விட்டு விலகுன்னு ஏன் தெரியுமா சொல்றாரு? அந்த துன்மார்க்க வழியில நின்னா அதுல அவ்வளவு சாபங்கள் இருக்கு. இந்த துன்மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு சாபம் வேத சட்டம் சொல்லுது பாருங்க. அது இப்ப நான் அந்த சாபத்தெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் நமக்குள்ள இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. யோபு 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நல்ல கவனிங்க, துன்மார்க்கர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். என்னவா? துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். புரியுதுங்களா? இதான் முதல் சாபம். இந்த துன்மார்க்கமான வழியை விட்டு இதுலயே நின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதான்? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். அவனுக்கு என்னத்தான் ஜபிச்சாலும் என்னதான் கர்த்தருக்குள்ள இருந்தாலும் என்ன கிடைக்காது, அவனுக்கு அந்த துன்பத்துல இருந்து விடுதலை கிடைக்காது. அப்ப தெளிவை பெற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது பாருங்க, அதே யோபு சொல்றாரு பாருங்க, 20ஆம் அதிகாரம் 28, 29. அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும். என்னவா? சம்பத்து போய்விடும். அவன் வீட்டின் சம்பத்து போயிடும். என்ன அர்த்தம்? வருமானம் போயிடும். பினான்சியலி பொருளாதாரம் காரியங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? ஒரு தடுமாற்றம் வந்துடும். நெக்ஸ்ட், அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். அவருடைய கோபத்தின் நாளிலே அது என்ன ஆயிடுமா? கரைந்து போகும். அப்போ சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா பண்றேன், நல்லா செய்யறேன், இது செய்யறேன். ஆனாலும் கர்த்தர் சில நேரத்துல நமக்கு ஃப்ரீயா விடுறாருன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நம்ம திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அந்த வாய்ப்பை நம்ம நிராகரிச்சுட்டு நான் கரெக்ட், சில இடத்துல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனா சொல்லுவாங்க, பிரதர் நான் கரெக்டாக தான் ஜெபம் பண்றேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், எனக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப ஏன் அந்த பிரச்சனை கர்த்தரே என்ன சோதிக்கிறார்? இவர் பெரிய ஆளு, இவரு ஆண்டவருக்கு வேற வேலை கிடையாது, இவரு சோதிக்கிறதுக்கு தான் அவருக்கு வேலை. சோ இந்த மாதிரி சொல்ற ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, சம்பத்து போய்விடும். அப்புறம் என்ன அடுத்தது? 29ங்க. இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும், இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும், அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமாம் என்றார். பாத்தீங்களா? அவனுடைய செய்கைக்குரிய சுதந்திரம். அது இன்னொரு மொழிபெயர்ப்புல சம்பளம் இருக்கு. அவன் என்ன செஞ்சானோ அதுக்குரிய கூலியாம். இது தேவனே கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? தேவனே கொடுக்கிறார். ஆகையினால் என்ன கருமையானவர்களே, நாம் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளணும். தெளிவை பெற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு பிரியமானது எதுன்றதை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து அதன் அடிப்படையில நம்மளை மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்க்கின்றது எல்லாம் உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் அது வசனம் சொல்லுது, ஆசீர்வதிப்பது அவருக்கு என்னவா? பெரிய சிம்பிள் லாஜிக் சொல்றேன் பாருங்க. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல பொருள் வாங்கி கொடுக்குறது ஆசைப்படுவோமா இல்லையா? ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும், அது நம்முடைய ஆசை. பொல்லாதவர்களாகிய நமக்கு இந்த குணம் இருக்கும்போது தேவனுக்கு இருக்காதா? நம்ம பிள்ளைங்களா, அவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்மள அவர் ஆசீர்வதிக்கணும்ன்றது. அப்ப இதை புரிஞ்சுக்கணும். ஆனாதான் இந்த துன்மார்க்கனு கூடிய அந்த முடிவு, இந்த சாபம் பாத்தீங்கன்னா, முதல்ல அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பம் இருக்குது. அவனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சம்பத்து போது மாத்திரமல்ல. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எங்க தள்ளப்படுவாங்களாம்? நரகத்திலே. ஆமா, இரண்டாம் மரணம். இது சாத்தானுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்தது. யாருக்காக ஏற்படுத்தி வைத்தது? சாத்தானுக்காக. அந்த காரியம் தேவனுக்கு சித்தமானால் நம்ம பார்க்கலாம். அதுல பங்கடைவதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்றார். அதுல பங்கடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு விழுதுன்றது இயற்கை. நம்ம பலவீனத்துல விழலாம். பலவீனத்துல விழுறது தவறு கிடையாது. ஆனா அதுல இருந்து எழுந்திருக்க கத்துக்கணும். அதுல இருந்து எழுந்திருக்க கத்துக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்.
நான் விழுந்துட்டேன், அவ்வளவுதான், இப்படிதான் நான் வாழ்வேன், இப்படிதான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடாம, சுத்திகரிச்சிக்காம, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாம, இயேசு கிறிஸ்து நமக்கு வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, அதனால நம்மளை சுத்திகரிச்சிக்காம அப்படியே வாழ்ந்தா கடைசியில முடிவு என்னதாங்க? புரியுதுங்களா? அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகையினால இந்த ஆண்டுல நாம் தேவனை பிரியப்படுத்துகிற 5 காரியத்துல முதலாவது காரியம் என்னவென்றால் துன்மார்க்க வழியை விட்டு விலகுவது தேவனுக்கு பிரியம். இரண்டாவது எது தேவனுக்கு பிரியம்? சங்கீதம் 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஆமென். இரண்டாவதாக பார்க்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியம். சாந்த குணமுள்ளவர்கள் தேவனுக்கு பிரியம். இது ரொம்ப 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 முக்கியம் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சாந்த குணம் அப்படின்றது யாருடைய குணம் தெரியுமா? யாருடைய குணங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய குணம். ஏன்னா தேவனை பிரதிபலிச்சவர் யாருங்க? இயேசு. அப்போ இந்த சாந்த குணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணம். ஆக்சுவலா இந்த வசனத்துல பார்க்கும்போது ரட்சிப்பின் அலங்காரத்தை என்ன பண்றாரா? கொடுக்கிறாரா? அது வாசிங் சிஸ்டம் மறுபடியும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். இப்போ இங்க ஒரு அலங்கரிப்பு இருக்குது. we need makeup every day. அதான சொல்லுவோம். டெய்லி நமக்கு என்ன தேவை? ஆமா, மேக்கப் இல்லாம எங்க போறது இல்ல? சொல்லுங்க. தண்ணி பிடிக்க கூட போறது இல்ல இல்லையா? அதான உண்மை. அப்போ அலங்காரம்ன்றது நமக்கு டெய்லியும் தேவை, ஒவ்வொரு நாளும் தேவை. ஆனா சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் எப்படி அலங்கரிக்கிறார்னா ரட்சிப்பினால அலங்கரிக்கிறார். இங்க ரட்சிப்புன்ற சொல்றது காப்பாற்றுதல். என்னவா? காப்பாற்றுதல். அப்போ காப்பாற்றுறதையே ஒரு அலங்கரிப்பா கொடுக்கிறார் தேவன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி பொழுதும் கர்த்தர் நம்மள அந்த அலங்கரிப்பினால், அந்த காப்பாற்றுதல் என்ற அலங்கரிப்பினால நம்மள என்ன பண்றாராம்? அலங்கரிக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த சாந்த குணம் யாருடைய குணம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய குணம். ஏன்னா இப்ப நான் சாந்த குணம் உள்ளவன் அப்படின்றத எப்படி நீங்களா அறிஞ்சுப்பீங்க? எப்படி அறிஞ்சுப்பீங்க? நான் இப்ப நான் சாந்த குணம் உள்ளவனா இருக்கிறேன்னா, இப்ப ஒருத்தர் சாந்த குணமா இருக்கிறாங்கன்னா எதை வச்சு நம்ம சொல்லலாம் இவர் சாந்த குணம் உள்ளவர்னு? செயல், அதாவது பேச்சு. நம்ம ஒரு வார்த்தை பேசினா மற்றவங்க என்ன வார்த்தை பேசுவாங்க? பாத்தியா? நம்ம ஒரு வார்த்தை பேசினா 4 வார்த்தை பேசுறவங்க இருக்காங்க. ஒரு வார்த்தை பேசினா நம்மளும் சொல்லுங்க சாந்தமாயிட்டீங்களோ? சரி, அப்போ நமக்கு என்ன இருக்குதுங்க? ஒரு வார்த்தை பேசினா 4 வார்த்தை பேசுது. இது அவன் இந்த சாந்தம்ன்றது இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா ஒரு இடத்துல, என் முகத்தை நீங்க என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க, அது சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்குது அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இந்த கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும். சாந்த குணம்னா எப்படி அப்படின்றத பார்த்துட்டீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றது புரிஞ்சுக்கும். ஏன்னா சொற்கள் தான், நம்ம பேசுற வார்த்தைகள் தான் சாந்த குணத்தை பிரதிபலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இயேசுவை எடுத்துக்குவோம். அவருக்கு ரொம்ப கூட 12 பேர் இருந்தாங்க, 12 சீஷர்கள் அவர் கூட இருந்தாங்க. இந்த 12 சீஷர்கள்ல ஒருத்தர் ரொம்ப விசேஷம். யார் இது? யூதாஸ் ரொம்ப விசேஷம் இயேசு கிறிஸ்துவுக்கு. ஏன்னா அவன் ஒரு திருடன். யாரு யூதாஸ்? யாரு? ஒரு திருடன். ஆனா யூதாஸ் கையில என்ன கொடுத்தாரு தெரியுமா? இயேசு பணப்பைய கொடுத்தாரு. ஆண்டவர் பாருங்க, திருடன் கையில என்ன கொடுத்தாரு? பணப்பைய. எப்போ? இது உன்னுடைய கண்ட்ரோலு. எது உன்னுடைய கண்ட்ரோலு? இந்த பணப்பை உன்னோட கண்ட்ரோல்னு சொல்லி கொடுத்தாரு. இவ்வளோ நல்லவனா மாத்தி இவ்வளோ இதெல்லாம் பண்ணி கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டான்? பணத்துக்கு ஆசைப்பட்டான். எந்த பணப்பையை கொடுத்தாரோ அதே பணத்துக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டான். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணாரு? எச்சரிப்பு கொடுத்தாரு இல்லையா? ஒரு முறை சொன்னாரு உங்களுக்குள்ள ஒரு சாத்தாங்கிறான்னு. அப்போ அது என்ன பண்ணிருங்க? யூதாஸ் கொஞ்சம் அலர்ட் ஆகிருக்கணும். இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்னா, எல்லாரும் கை கழுவிட்டே வர்றாங்க.
உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பானோன்னு எல்லாரும் கேட்கறாங்க. நானா பைபிள்ல இதுவும் கேக்குது நானா அப்படின்னும் போது எல்லாரும் கை கழுவும் போது இந்த பாத்திரத்துல யார் கை கழுவுறானோ அவன் தான் போது கரெக்டா யூதாஸ் கையில பாத்திரத்தை கையில கை வச்சுக்கிறான். அப்ப எவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தாரு இல்லையா? ஆனா அவன் என்ன பண்ணல, கடைசியில என்னதான் செஞ்சான், அவன் இயேசு கிறிஸ்துவ காட்டி தான் கொடுத்தான். இப்போ காட்டி கொடுக்குற அந்த சீனுக்கு போங்க, கெத்செமனேக்கு போங்க. அங்க இயேசு இருக்கிறாரு, யூதாஸ் வரான், எதிர்பார்ட்டியில இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வரான். நம்மளா அங்க இருந்தா என்ன பேசியிருப்போம்? நம்மளா அங்க இருந்தா 2 இங்கிலீஷ் பீப் வார்த்தை போட்டு, ஏண்டா உனக்கு அப்பவே சொன்னேன், நீ கேட்கல, நீ நாசக்காரா மோசக்காரா, நீ எப்படி சாக போறப்ப அப்படின்னு அவன் எப்படி சாவான்றத முன்னாடியே தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு இருப்போம். அவன் வரும்போது நான் அந்த போர்ஷன் எனக்கு பைபிள்ல ரொம்ப 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 பிடிச்ச ஒரு போர்ஷன். அந்த இடத்த மாத்திரம் நான் படிச்சேன்னா ஒரு ரிவைஸ் பண்ணி படிப்பேன், ஒரு 4-5 முறை படிப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி அந்த இடம். அந்த இடத்துல யூதாஸை பார்த்து இயேசு கேட்கிறாரு, சிநேகிதனே எதற்காக வந்தாய்? முடியுமா? இதுக்கு பேர் தான் சாந்தம். இதுக்கு பேர் தான் சாந்தம். உள்ள இருக்குது. அவன் என்ன காட்டி கொடுக்க போறவன், என்ன மாட்டி கொடுக்க போறவன், எனக்காக நிறைய வேலைகளை செஞ்சுட்டான். அவனை நான் கேட்கலன்னா எது வேணாலும் கேட்கலாம். ஆனா அவனை பார்த்து நான் கேட்கிறேன், சிநேகிதனே எதற்காக வந்தாய்? முடியுமா? இதுக்கு பேர் தாங்க சாந்தம். உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது கிடையாது, உங்கள் உணர்வுகளை தேவனுக்கேற்ற சுபாவத்துக்கு மாத்திக்கிறது. இதுதான் அங்க நடக்குது. இது வரணும். இப்ப நம்மள பாருங்க, சாந்த குணம் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா சாந்த குணம் கெடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. உண்டா இல்லையா? உண்டு. நம்மளாம் ஒரு விஷயத்த பேசணும்னாலே, ஒருத்தர் யாராவது ஏதாவது செஞ்சுட்டானா அவங்க கிட்ட பேசும்போது எப்படி பேசுவான்? ரொம்ப பொறுமையா பேசுவோம்ல. அவள்தான் பட்டாசு வெடிங்க, 10,000 வாழை வீட்டில் ஓடிக்கும், டம்மால் டிம்மில்னு, எப்போ அடங்கணும்னே தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம பேசக்கூடியவங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது அங்க கிடையவே கிடையாது. இந்த குணம் நமக்கு வரணும். இந்த குணம் உள்ளவர்கள் தான் தேவனுக்கு பிரியமா. யாருக்கு பிரியமா? தேவனுக்கு பிரியமா. சில நேரத்துல வீட்டுல எல்லாம் சொல்லுவோம், இதெல்லாம் சொரண கட்ட ஜென்மம், இதுக்கெல்லாம் என்னவே இல்லை, ரோஷமே இல்லைன்னு யாராவது கேட்டுக்கிறாங்களா? அவங்கள ரோஷமே கிடையாது இதுக்குன்னு கேட்டிருக்காங்களா? நம்ம பாக்கியவான். யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, போறோம் பார்த்தீங்களா? இது பெரிய கிருபை. இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விசேஷித்த கிரீடத்தை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுங்க. சிலர் அப்படி கிடையாது, என்னை இப்படி சொல்லிட்டான் எப்படி இப்படி சொல்லலாம், அப்படி உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான், காலத்துக்கு மாறாது. அது எப்பவுமே ஒரு விஷயத்த மறக்க கத்துக்கணும். அந்த மறக்கிற குணம் சாந்த குணம். மறக்கிறது எப்படி வெளிப்படும்னா பேச்சில தான் வெளிப்படும். இப்போ ஒரு ஐயாவுக்கு விரோதமா நான் ஒரு காரியம் செஞ்சுட்டேன், நான் வந்து என்ன பண்றேன், ஐயா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறேன், சாரி பிரதர் நான் அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு அப்படின்ட்டு ஐயா சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவர் அதே வச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் பேசும்போதெல்லாம் சொல்லிட்டே இருந்தாருன்னா, நான் இல்லாத போது சொல்லிட்டே இருந்தாருன்னா, அப்ப என்ன ஆகல, முழுமையா அவர் என்ன பண்ணல, மன்னிக்கல. மன்னித்தாலும் அது திரும்ப திரும்ப வருது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ விஷயம் என்னன்னா, எல்லா பாதிப்பையும் எல்லா காரியங்களும் உள்ள பொறுத்துக்கிட்டு வெளியில அந்த தெய்வ அன்பை பிரதிபலிக்கிற மாதிரி பிரதியுத்திரம், அமைதியான பிரதியுத்திரம் தான் சாந்தம். அத வாசிங்களா, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும். என்னத்தை மாத்துமா? உக்கிரத்தை மாற்றும். கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். என்ன சொற்கள் கோபத்தை எழுப்புமா? கடும் சொற்கள். நல்லா புரிஞ்சுங்க. இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியன்னா, இதை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க குடும்பத்துல கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க ஊழியத்துல கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்கள் வார்த்தை எப்படி இருக்கும்? மிருதுவா இருக்கும். கடும் சொற்கள் எதை பிறப்பிக்குமா? சண்டைய பிறப்பிக்கும். அதுல 18 கூட வாசிங்க. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். சாந்தமுள்ளவன் என்ன பண்றானா? சண்டையை அமர்த்துகிறான். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. அதான் இயேசு சொன்னாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். இந்த குணம் வரணும் சகோதர. நமக்குள்ள இந்த ஆண்டுல இந்த சாந்த குணம் வரணும். ஏன் தெரியுமா? சாந்த குணம் உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியம்னு அவர் சொல்றாருன்னா, இதுல நிறைய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார்.
இந்த சாந்த குணத்துல நிறைய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? சங்கீதம் 147:6. 147:6. சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். பார்த்தா துன்மார்க்கத்துக்குரிய வழியில இருந்தா என்ன பண்றாரா? தரை மட்டும் தாழ்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களே உயர்த்துகிறார். அது சங்கீதம் 25:9. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். பாத்தீங்களா? முதல்ல பார்த்தோம் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். இரண்டாவது பார்க்கிறோம் சாந்த குணம் உள்ளவர்கள் நியாயத்தின் வழியில போதிக்கிறார். நியாயம்னா என்னன்றது என்ன பண்றாரா? போதிக்கிறாரு. மாத்திரமல்ல சங்கீதம் 22:26. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். என்னவா? புசித்து திருப்தி அடைவார்கள். இந்த திருப்தி வேணுமா வேணாவா? இந்த உயர்வு வேணுமா வேணாவா? நியாயத்தை கர்த்தரே கத்துக் கொடுக்கிற காரியம் வேணுமா வேணாவா? இந்த ஆண்டுல வேணும்னா நீங்களும் நானும் சாந்த குணம் உள்ளவர்களா மாறணும். கர்த்தர் அதை விரும்புறாரு. நான் அதனாலதான் சொல்றேன், கர்த்தரை நீங்க பிரியப்படுத்திட்டா, தேவனை நீங்க பிரியப்படுத்திட்டா, தேவன் உங்களை பிரியப்படுத்துவார். உங்களுடைய சூழ்நிலையை அவர் மாற்றுவார். எதுவுமே செய்யாம கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்துவார், இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், ஒன்னும் ஆகாது. நான் முன்ன சொன்னதுதான், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைக்குட்பட்டது. ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைக்குட்பட்டது. இந்த கண்டிஷனுக்கு இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணி இதன்படி வாழ்றவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தாறுமாறா நடக்கலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நீதிமான் கீழே விழுவதில்லை. கர்த்தர் விழ மாட்டார். கர்த்தர் விழ வைக்க விட மாட்டார். அதனால தேவனுக்கு பிரியமான 5 காரியத்துல முதலாவது பார்த்தோம், துன்மார்க்க வழியை விட்டு விலகுவது தேவனுக்கு பிரியம். இரண்டாவதாக பார்த்தோம், சாந்த குணம் உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியம். மூன்றாவதாக பார்க்கிறோம், நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆமென். மூன்றாவதாக பார்க்கிறோம், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். இப்போ இந்த உண்மை என்ற ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நம்ம நிறைய விஷயம்லாம் உண்மைன்றதுக்கு நம்மளா பிக்சர் பண்ணிப்போம், இது இப்படி அது அப்படின்னு. ஆனால் உண்மையில வேதம் என்ன உண்மைக்கு நம்மளை கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். முன்னாடி என்ன சொல்லுது? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்னு சொல்லிட்டு, ரெண்டாவது எப்படி வந்ததுங்க? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்னா ரொம்ப அருகில வந்துடுறாருன்னு அர்த்தம். அப்போ தேவன் உங்க கூடவே இருக்கணும்னா நீங்க கர்த்தரை கூப்பிடணும். எப்படி கூப்பிடணுமா? உண்மையாய் கூப்பிடணும். இந்த உண்மையாய் கூப்பிடுறதுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இந்த நாள்ல நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது என்னன்னா உண்மையான அன்பு. என்னவா? அதான் வேதத்துல மாயமற்ற அன்புன்னு சொல்லுவாங்க. அது மாயமற்ற அன்பு இருக்குது, மாயமற்ற அன்புன்னு இருக்குது. அன்புன்றது என்னன்னா எல்லாருக்குள்ளயும் இருக்குது. மாயமற்ற அன்புன்றது எப்படின்னா அதை கொஞ்சம் விளக்கணும். எப்படின்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுங்களேன், நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்க? சந்தோஷமா இருப்போம் மாட்ட சொல்றாதீங்க தயவு செய்து. கர்த்தருக்கு பிரியமா இருப்போம் இல்லையா? கர்த்தரை ஆசீர்வதிச்சுட்டே இருந்தா கர்த்தருக்கு பிரியமா இருப்போம். இப்போ நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை வருது, போராட்டம் வருது, துன்பம் வருது, துக்கம் வருது, ஏண்டா வாழ்றோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க. இப்போ அப்படிதான் இருக்குதுன்றீங்களா? அப்படி இருக்குது. அப்போ இருக்கும்போது உங்களுடைய ஜெபம் நல்லா கர்த்தர் கொடுத்தா தெரியுமா, நல்லா ஆசீர்வதிச்சா தெரியுமா? அப்போ பண்ணீங்க பாருங்க ஒரு ஜெபம், ஆண்டவரே ஓ கர்த்தாவே அப்படி வரும். ஏன்? என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க ஆண்டவரே, எனக்கு கிடைச்சிடுச்சு ஆண்டவரே அப்படி. இப்போ உள்ளதும் போச்சு, நொல்ல கண்ணான்ற கதையாகி போச்சு, எல்லாமே போச்சு. இப்போ ஜெபம் பண்ணுவீங்களா அப்படி? இப்போ கர்த்தரை எப்படி கூப்பிடுவீங்க? தெரியும் இல்லையா? அது தெரியும். அது எப்படின்னு சொல்ல தெரியல, எனக்கு தெரியல. இன்னும் முதல்ல கேட்போம், எதுக்கு ஜெபம் பண்ணோம்? ஏன் ஜெபம் பண்ணோம்? சிலர்லாம் வானத்தை பற்றி பேசுகிறோம். ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே? புரியுதுங்களா?
ஏன்னா அவர் வலி, அதை நான் தவறா சொல்லல, வலி வேதனை அந்தந்த சூழ்நிலையில கடந்து போனாதான் தெரியும். வலிக்கு நான் எதையும் நான் காரணம் காட்ட விரும்பல, ஆனா கேள்வி கேட்கிற பத்தியா, அதுக்குதான் நான் காரணம் சொல்ல விரும்புறேன். கர்த்தர் கொடுக்கும் போது நம்ம சந்தோஷமா தேடுறோம், சந்தோஷமா கூப்பிடுறோம். ஆனா நம்ம குடும்பத்திலயோ நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு நெருக்கமோ ஒரு பிரச்சனையோ வரும்போது அந்த சந்தோஷத்தோட கர்த்தரை கூப்பிடுறீங்களா? அந்த ஒரு சந்தோஷம் யாருக்கு இருந்தது தெரியுமா? ஆபிரகாமுக்கு இருந்தது. அதனாலதான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றாங்க. பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல, கர்த்தர் பிள்ளை கொடுத்துட்டாரு, கர்த்தர் பிள்ளைய கொடுத்துட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைய கொண்டு வந்து பலியிடு. ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பான்? ஜெபம் பண்ணோமா? இதை நம்மள அந்த கர்த்தருக்கு என்னாச்சுன்னே தெரில, யார் என்னை பத்தி என்ன பண்ணான்னே தெரில, கொடுத்தீர ஆண்டவரே, இப்ப எடுக்கிறீரே, இது உமக்கு நியாயமா? வாயில சொல்லனா கூட இருதயத்துல சொன்ன, இருதயத்துல கூட ஆபிரகாம் நினைக்கல. அததான் ரோமர்ல விவரிக்கும் போது பவுல் சொல்லுவாரு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனா. எப்படிங்க? ஆமா, இந்த கல்லுல இருந்து கூட கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை ஏற்படுத்தி கொடுப்பார். நான் ஒரு ஈசாக்க பலியிட்டா கூட இந்த பாறைகள் எல்லாம் ஈசாக்கா மாற்றக்கூடிய கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அந்த அன்பின் அடிப்படையில அந்த பிள்ளைய கொண்டு போய் மேல வச்சு கத்திய ஓங்கிட்டாரு. கர்த்தர் சொன்னாரு, நிறுத்துப்பா, நிறுத்து. நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை அதிகமா வந்துடும், கிளைமாக்ஸ் வந்துடும், வணக்கம் முடிவு போட்டா முடிஞ்சு போச்சு வாழ்க்கைய, அப்படிதான் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், அந்த நேரத்துல உங்களுடைய அன்பு, நீங்க கூப்பிடுற அந்த கூப்பிடுதல் உண்மை இருக்கணும். புலம்பல் இருக்கக்கூடாது, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு போராட்டம் இருக்குது, இவ்வளவு நெருக்கம் இருக்குது, எங்க போய் அழுகுறதுக்கு கூட இடம் எனக்கு கிடைக்கல ஆண்டவரே, ஆனாலும் உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை நான் விட்டு விட மாட்டேன், உண்மை விட்டு நான் விலக மாட்டேன், நீங்க தான் என்னுடைய சரணாகதி அப்படின்னு பிரச்சனைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில கூப்பிடுகிறவர்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவர்கள். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, உண்மையா இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியன்னா நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவங்களா இல்ல உண்மையாய் நோக்கி கூப்பிடுறவங்களா? நம்ம என்ன பண்ணோம்? தெளிவுக்குள்ள வரணும். இந்த வருஷத்துல அதை தீர்மானம் பண்ணுங்க. பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, அதன் மத்தியிலும் உங்களுடைய கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்பவுமே என்ன ஆகக்கூடாது? கட் ஆகக்கூடாது. தைரியமா சொல்லணும், சந்தோஷமா சொல்லணும், சத்தமாகவும் சொல்லணும், கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். சூழ்நிலை என்னை விட்ட மாதிரி இருக்கும், ஆனா கர்த்தர் என்னை கைவிடல. 1000 கைகள் என்னை விட்டு போனாலும் ஒரு கை என்னை தாங்குவதற்கு இருக்குது, அது கர்த்தருடைய கரமா இருக்குது. ஆமே, அது ரொம்ப முக்கியம். அதான் பாருங்க, உண்மையாய் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா. அதை உபாகமம் 28:1 கூட வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது பொய்யாகுமா மெய்யாகுமா? இல்ல, உண்மைதானே? இதுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்குல்ல, உண்மையில வல்லமை இருக்குது. அவர் சொல்றாரு, இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜனங்களை காட்டில நீ எப்படி இருப்ப? மேன்மை உள்ளவனா இருப்ப. எப்போ? உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், உண்மையா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இப்போ உண்மையாய் செவி கொடுக்கறதுனா என்ன அப்படின்னா, போன வாரம் சர்ச்சுக்கு வந்தீங்களா? ஏதோ கேட்க போறாருன்னு எல்லாம் அலாட்டா வரும், நோட்டெல்லாம் யாரும் பெறட்டக்கூடாது. நான் அதை பத்தி கேட்கல. நியூ இயர் சர்வீஸ்ல என்ன வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாங்க? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நல்ல மேய்ப்பன கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு இடத்துல போய் கேட்டேன், ரொம்பலாம் கேட்கல. அப்பதான் அவர் பேசிட்டு போய் உக்காந்தாரு. முன்னாடி பேசினாரு, அவர் என்ன பேசினார்னு இப்படி பார்க்குறாங்கலாம். ஏதோ நான் ரஷ்யாவிலேருந்து வந்த மாதிரியும், நான் பேசுறது ஒரு ரஷ்யன் மாதிரியும், எல்லாம் அப்படியே புரியாத மாதிரி, யாரா நீ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும்.
இங்க உபதேசிக்கிற உபதேசங்கள், போதனைகள் சில யாரு போதிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது. ஆனால் போதிக்கிற அந்த வார்த்தை இருக்குது பாருங்க, அதான் முக்கியம். ஏன்னா சில நேரத்துல நமக்கு அது ஒவ்வாது. ஆனா ஏதேனும் ஒரு காரியம் நம்மள என்ன பண்ணோம், தொடும் இல்லையா? உண்மைதானே? அப்ப கேட்கிற சத்தியத்தை கேட்கறதோட விட்டுறக்கூடாது. என்ன பண்ணோம், அதை போய் தியானிக்கணும். பெராய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, காரியம் இப்படி இருக்கிறதா என்று நாள்தோறும் என்ன பண்ணாங்களாம், வசனத்தை தியானிச்சாங்க, ஆராய்ச்சி பார்த்தாங்க. அந்த மாதிரி நீங்களும் சத்தியங்களை என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பார்க்கணும். யாரோ ஒருத்தர் வந்து நீ நல்லா இருப்ப, நீ இப்படி இருப்ப, அதை இருப்ப, இதை இருப்ப, ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ட்டு அதோட மறந்துடுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் தான் அப்படி சொல்றாங்க. ஹலோ, விளங்குதா? சத்தியம் எப்பவுமே போய் சொல்லாது. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவேன். எல்லாருமே சொல்றது தான். ஆனா எப்படி நீங்க நல்லா இருக்கணும், அது தேவனுடைய சித்தம். விளங்குதா? அதுல ரொம்ப முக்கியமா வாய்ந்தது இருக்கு. சரி, இப்போ உண்மையாக அவருக்கு செவி கொடுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல உபதேசிக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்கறதுல நீங்க தீவிரிக்கணும். கர்த்தர் என்னோடு கூட பேசுறார், இந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், உண்மையாய் நான் செவி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சை வரணும். சத்தியத்தை கேட்கறதுக்கு என்ன வரணும் சொல்லுங்க, வாஞ்சை வரணும். ஆமா, போறோம் வரோம், ஏதோ கத்துறாரு கேட்டு வரோம், இல்லை, அப்படி இல்லை. நீங்க வரும்போது எத்தனை பேர் இன்னைக்கு சண்டே சர்வீஸ் மெசேஜுக்காக வீட்டில் ஜெபம் பண்ணீங்க? பார்த்தீங்களா? ஜெபிக்கணும். வீட்டில் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த நாளில் என்ன பண்ணுங்க, என் கூட பேசுங்க. யார் பேசுறாரோ அந்த தாசரை மறைத்து நீங்க இடைப்படுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாவை நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. உம்முடைய நாவை நான் பார்க்கணும், நான் கேட்கணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. இங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்துன்னு வந்தாலும் சரி, கர்த்தர் அங்க ஜீவனுள்ள வார்த்தையை கொடுப்பாரு. விளங்குதுங்களா? அது ரொம்ப முக்கியம். சோ உண்மை வேணும். அப்படி உண்மை உள்ளவர்கள் தேவனுக்கு என்னவா, பிரியன்றாரு. அதனால தான் அந்த உண்மைன்றது எதுல வரணும்னா, சரீரத்துல வந்து பிரயோஜனம் கிடையாது. நான் உண்மை உள்ளவன்றத நடிக்கிறது ரொம்ப சுலபமா நான் நடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா எங்க வரணும் உண்மை, ஆவியில வரணும். யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். உண்மையோடு தொழுது கொள்ளணும். ஆவியில உண்மை வரணும். இந்த ஆவியில உண்மை வருதுன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஆவியில உண்மை வருதுன்னா சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையா இருக்கும், நம்ம அதற்கு எதிர்மறையா பேசணும். காற்றும் கடலும் என்னாச்சு, பொங்குச்சு. சீசர்கள் என்ன சொன்னாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இயேசுநாதர் என்ன பண்ணாரு, இவங்க எல்லாம் கத்தும் போது இயேசுநாதர் என்ன பண்ணாரு, அதுக்கு முன்னாடி இவன் எழுப்பி விட்டனால தான் அதட்டினாரு. ஆக்சுவலா இவங்கள தான் அதட்டி இருக்கணும் இயேசுநாதர், ஏன்டா எழுப்புனீங்கன்னு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஏன்ச்சு காற்றையும் கடலையும் அதட்டினார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு, தூங்கிட்டு இருந்தார். எப்படிங்க முடியும்? அத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கிறாரு, முடியுமா? ஏன் தெரியுமா? அவருடைய ஆவியில ஒரு உண்மை இருந்தது. என்ன தெரியுமா? நான் மடிந்து போக மாட்டேன், எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது, அதை என் தேவன் நிறைவேற்றுவார். படகே கவிழ்ந்து ஆழத்துல போனாலும் நான் சாக மாட்டேன், ஏன்னா நான் ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த நோக்கமும் திட்டமும் அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணாரு, நிம்மதியா தூங்கினார். இவனுக்கு தெரியல, ஐயரே மடிந்து போகிறோம். எல்லாருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, போட்டை ஓட்டுறவன் எல்லாம் கப்பல் ஓட்டுறவன், அவன் சொல்றான் நான் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஆவியில உண்மை இருக்கணும், ஆவியில உண்மை இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆவியில ஒரு உண்மையை தான் நம்ம கிட்ட என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். அதை நம்ம குடும்பத்துல அப்ளை பண்ணணும். இந்த ஆவிக்குள்ள அந்த உண்மை இருந்துச்சுன்னா ஒருத்தர் நமக்கு விரோதமா செயல்படும் போது சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். நிறைய நேரத்துல நமக்கு விரோதமா வரக்கூடிய ஆட்களை தான் நம்ம விரோதியா பாக்குறோம், ஆனா அந்த விரோதிக்கு பின்னாடி ஒரு எதிராளி இருக்கிறான்றது நமக்கு தெரியல. ஹலோ, புரியுதுங்களா? ஒருத்தர் நமக்கு எதிரடியா வரான்னா நம்ம யாரை எதிரியா பாக்குறோம், வர நபரை பாக்குறோம். ஆனா நபருக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் இருக்கா? ஏசப்பாவா? யார்ப்பா அது? பிசாசு.
கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான். வகை தேடி சுற்றி திருக்கிறான்னா உன்னை எப்ப நீ அசர்வ, எப்ப உன்னை போடலாம். அப்படி சுத்துறவன் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள புக மாட்டானா? வசனம் சொல்லுது, 12 சீஷர்கள் எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். கூட உட்காந்துக்கிற ஆள் யாரு? யூதாஸ் கூட இயேசு உட்காந்து இருக்கிறார். இயேசு பக்கத்துல உட்காந்து யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான்னா நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில புக மாட்டானா? கண்டிப்பா செயல்படுவான். ஆவியில உண்மை இருந்தால் நீங்க கண்டுபிடிச்சு அதை மாற்றலாம். விளங்குதுங்களா? அது ரொம்ப முக்கியம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17 கூட இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்படி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு, செய்ய வேண்டும் என்கின்றவர்களை செய்யாதபடிக்கு, இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது, இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. சரீரத்துக்கும் ஆவிக்கும் என்ன ஆகாது? கனெக்ஷன் ஆகாது. நீங்க நல்லா ஜெபிக்கணும்னு விரும்புவீங்க, ஆனா சரீரம் என்ன சொல்லலாம்? ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்க, அப்புறமா ஏஞ்சி பார்த்துக்கலாம். சரீரத்துக்கும் ஆவிக்கும் என்ன கிடையாது? ஒண்ணுக்கு வராது. அதான் இயேசு சொன்னார், மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. அந்த ஆவியில உண்மை வரணும். அந்த ஆவியில உண்மை வரணும். அப்ப அந்த ஆவியில உண்மை வரணும்னா உங்களுடைய மாற்றம் எல்லாம் ஏதோ சரீர ரீதியா இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய ரீதியில இருக்கணும். புரியுதுங்களா? ஆவிக்குரிய ரீதியில இருப்பது மிகவும் அவசியம். அதனால எனக்கு அருமையானவர்களே, தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்துல முதலாவது பார்த்தோம், துன்மார்க்க வழியை விட்டு விலகுவது தேவனுக்கு பிரியம்னு. இரண்டாவதாக பார்த்தோம், சாந்த குணம் உள்ளவர்கள் சொல்லுங்க தேவனுக்கு பிரியம் பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தோம், உண்மையாய் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியம். நான்காவதாக நீதிமொழிகள் 15:8, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். நான்காவதாக பார்க்கிறோம், இந்த இடத்துல செம்மையானவர்களின் ஜெபமோ தேவனுக்கு என்னவா? பிரியன் போட்டிருக்கு. ஆக்சுவலா அத ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா, ஜெபிக்கிற செம்மையானவன் தேவனுக்கு பிரியம். என்னவா? ஜெபிக்கின்ற செம்மையானவன் தேவனுக்கு பிரியம். ஏன்னா இந்த ஜெபம்ன்றது எல்லாருமே பண்றாங்க, ஆனா அந்த ஜெபத்துல செம்மையானவனா இருக்கிறதுன்றது யாருன்னா எப்பவுமே ஜெபிக்கிறவன். எப்பவுமே ஜெபிக்கிறவன். சபையில ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்களா? இங்க சபை வருமா நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். ஆனா வீட்டுல ஜெபிக்கிற ஆளுங்க ரொம்ப கம்மி இல்ல? உண்மைதானே? அது ரொம்ப கம்மி. அப்போ ஜெபிக்கிற செம்மையானவர்கள் தேவனுக்கு என்னவா? பிரியமா. அது எப்படி அந்த மொழிபெயர்ப்பு நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு பலி செலுத்தி துன்மார்க்க குணமுடையவன் அவருக்கு அருவருப்பு, கர்த்தருக்கு முன் எப்போதும் எல்லாவற்றிலும் ஜெபிக்கிற செம்மையானவனோ அவருக்கு பிரியம். கர்த்தருக்கு முன்பதாக எப்போதும் ஜெபிக்கிற செம்மையானவன் யாருக்கு பிரியம்? தேவனுக்கு பிரியம். இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம ஜெபிக்கிற செம்மையானவர்களா? ஜெபிக்கிற செம்மையானவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபமே ஜெயம்னு சொல்லுவாங்க. ஜெனரலா கிறிஸ்தவத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அது ஏன் அந்த மாதிரி ஜெபமே ஜெயம்னு சொன்னாங்கன்னா, ஜெபத்தினாலே எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், எல்லா சூழ்நிலையும் மாற்ற முடியும். அதனால தான் ஜெபமே ஜெயம்னு சொன்னாங்க. ஒரு சின்ன ஜெபம் நீங்க செய்கிற ஒரு சின்ன ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வாசிங்க சங்கீதம் 140:13. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், நீதிமான்கள் உம்முடைய நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள், உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். எப்போது சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்களேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஏன்னா துதி வாசம் பண்றதுன்னா அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா கர்த்தருடைய சமூகம் இருக்குது. புரியுதுங்களா? கர்த்தருடைய சமூகம் இருக்கு. அப்போ கர்த்தருடைய சமூகத்துல எப்போதும் இருக்கிறவன்னா எப்போதும் கர்த்தரை துதித்து கர்த்தரை ஜெபிக்கிறவனா இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் செம்மையானவன். இதுதான் செம்மையானவன். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு என்னவா? மிகவும்
பிரியம் என்று வேதம் அங்கு சொல்லுது. இப்படி ஜெபிக்கிற செம்மையானவனை கர்த்தர் எப்படி நடத்துறாரு? சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நல்ல கவனிங்க. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அவன் வெளிச்சம் உதிச்ச உடனே, இருள்ல வெளிச்சம் உதிச்ச உடனே அவனுடைய சுபாவம் எப்படி மாறுதுன்னா, இரக்கமும் மன உருக்கமும் நீதி உள்ளவனா மாறும். அப்போ வெளிச்சமுள்ள குணங்களை நமக்கு கொடுக்கிறார். வெளிச்சமுள்ள குணங்களை நமக்கு கொடுக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க. கர்த்தரை பிரியப்படுத்துறது அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய ஜபங்கள், நம்முடைய காரியங்கள், சில நேரத்துல நம்ம பார்க்கிறோம், நல்லா ஜபிக்கிறோம், நல்லா ஆவில நிரம்பி ஜபிக்கிறோம், ரொம்ப அந்நிய பாஷெல்லாம் பேசி ஜபிக்கிறோம், ரொம்ப சத்தம் எழுப்பி நல்லா ஆர்ப்பாட்டம்லாம் பண்றோம். நீங்க எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி, எவ்வளவு அந்நிய பாஷை பேசி, எவ்வளவு குதிச்சு ஜபிச்சாலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா இது கர்த்தருடைய சமூகம்னு நினைச்சு அப்பான்னு சொல்ற ஒரு வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. கர்த்தர் அந்த வார்த்தையை தான் எதிர்பார்க்கிறார். புரியுதுங்க? அது ரொம்ப முக்கியம். இதுதான் செம்மையான அவருடைய சமூகத்தை உணரணும். இது கர்த்தருடைய சமூகன்றத உணரணும். இந்த ஆலயம் கர்த்தருடைய சமூகம் இறங்குகிற இடம். புரியுதுங்களா? அப்ப இந்த சபைக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கொடுக்கணும். உங்கள் வீட்டுல நீங்க எங்க ஜெபிக்கிறீங்களோ அது கர்த்தருடைய சமூகம். அப்ப அந்த சமூகத்தை நம்ம என்ன பண்ணோம்? அதே வீட்டுல வேற விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, நடக்கூடாது. சிலர் அங்கேயே தனி ஜெபம் பண்ணுவான், அங்கேயே கண்டாதையும் செய்வான். அது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதனால தான் ஒருவன் ஆலயத்தை கெடுத்தா தேவன் என்ன பண்ணுவாராம்? சொல்லுங்க, அவனுக்கு எடுப்பாரு. இப்போ நீ உங்க சரீரமும் என்னுடைய சரீரமும் தேவன் வாசம் செய்கிற தேவாலயம். இப்போ இந்த தேவாலயத்தை நான் கெடுத்தா தேவன் என்ன பண்ணிடுவாரு? கெடுத்துருவா. இது சட்டம், இது சட்டம், இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ஆலயத்தை கெடுத்தா ஒன்னு என்ன பண்ணிடணும்? நம்ம ஆலயத்தை படிச்சவர்கிட்ட போய் ஒப்புரவாய், நான் ஆண்டவரே நான் செஞ்சிட்டேன்பா, இந்த காரியத்துல நான் விழுந்துட்டேன்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க கத்துக்கணும். இந்த ஒப்புரவு ஆகுதலே நமக்குள்ள இல்லைன்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்போ செம்மையானவன்னா அவர் சமூகத்தை உணரணும். கர்த்தருடைய சமூகத்தை உணர்வதுதான் இந்த செம்மையான ஒரு காரியம். இப்படி வாழ்ந்தா, இப்படி நம்ம செம்மையானவர்களா, எல்லாத்துலயும் ஜபம், எல்லாத்துலயும் ஜபம். சிம்பிளா சொல்லணும்னா அதான், எல்லாத்துலயும் ஜபம். காலையில் எழுந்த உடனே ஜபம், சாப்பிடும் போது ஜபம், புறப்பட்டு போகும்போது ஜபம். சும்மா ஜபம் பண்ண ஜபம்னா அதுக்குன்னு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜபம் கிடையாது. சும்மா ஒரு 2 வார்த்தை போதும். அதான் சொன்னேன், நீங்க 1000 வார்த்தைகளை பேசி ஜபத்துல கருத்தோட உண்மையோட அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது ஆண்டவருக்கு பிரியம். அது ஆண்டவருக்கு பிரியம். அப்படி எல்லா விஷயத்துல நீங்க அவரோட கூட பேசிக்கிட்டு அந்த சமூகத்தை உணர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தர் என்ன பண்றாரா? சங்கீதம் 112:2, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவருடைய வம்சம் என்னவாக்கப்படும்? ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இப்ப சொல்லுங்க, உங்க வம்சம் ஆசீர்வதிக்கப்படணுமா வேண்டாம்? ஆசைப்படுறோம்ல. அப்ப நீங்களும் நானும் செம்மையானவெல்லாம் மாறும். கர்த்தர் இந்த நாள்ல நம்மளை மாற்றுவார். இந்த நாள் முதற்கொண்டு மாற்றுவார். நம்மளுடைய சூழ்நிலையை நம்ம மாத்திக்கும் போது கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை மாத்திடுவார். விளங்குதுங்களா? அது ரொம்ப முக்கியம். சரி, கடைசியாக தேவனை பிரியப்படுத்தும் 5 காரியங்கள்ல முதலாவது என்ன பார்த்தோம்? துன்மார்க்க வழியை விட்டு விலகுவது தேவனுக்கு பிரியம். 2வது, சாந்த குணம் உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியம். 3வது, உண்மையாய் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியம். 4வது, ஜெபிக்கிற செம்மையானவர்கள் தேவனுக்கு பிரியம். 5வதாக பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 9:7 வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கடைசியாக பார்க்கிறோம், உற்சாகமாய் கொடுப்பது தேவனுக்கு பிரியம். உற்சாகமாய் கொடுப்பது தேவனுக்கு பிரியம். ரொம்ப முக்கியம். கொடுக்கிறன்ற ஒரு விஷயம் நிறைய இடத்துல என்ன நடக்கும்னா, நான் நிறைய சபைகளுக்கு போறதுனால சொல்றேன். போகும்போது பாஸ்டர்ஸ் நம்மளை தனியா கரெக்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, தனியா கூட சொல்லுவாங்க, ஐயா ஃபினான்ஷியலி ரொம்ப வீக்கு, நீங்க பேசும்போது எதை பேசணும்? காணிக்கை பத்தி, கொடுக்கறத பத்தி பேசுங்க, இந்த ஜனங்களுக்கு கொடுக்க தெரியல அப்படின்னு என்னை தனியா கூப்பிட்டு போய் பேசுறது வழக்கம். நான் கர்த்தர் சமூகத்தில் நின்று சொல்றேன்,
பல வருடங்களாக நீ என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய மேய்ப்பன் அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை என்னை செய்ய சொல்லலை. இது அவர் முகஸ்துதிக்காக முகஸ்துதிக்காக பேசுறாரு, நான் கிடையாது, அது அவருக்கும் தெரியும். புரியுதுங்களா? கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல உற்சாகம் வேணும். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல உற்சாகம் வேணும். ஏன்னா அந்த கோட்பாடு இருக்குது பாருங்க, கொடுக்கிறோன்ற கோட்பாடு. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்றது முக்கியம் கிடையாது, எப்படி கொடுக்குறீங்கன்றதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். எப்படி கொடுக்குறீங்க. அந்த வசனத்துல வருது பாருங்க, விசனம் இல்லாமல் கட்டாயம் இல்லாமல் தன் மனதில் நியமித்து உற்சாகமாய் கொடுக்கணும். இப்போ இதுல ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா, அதுக்கு முந்தான வசனம் 6வது வசனம் வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதுக்கு என்ன அர்த்தங்க சொல்லுங்க, சும்மா தைரியமா பேசுங்க. கொஞ்சமா கொடுத்தா கொஞ்சம் ஆசீர்வாதம், பெருசா கொடுத்தா பெரிய ஆசீர்வாதம். கொஞ்சமா கொடுத்தா கொஞ்சம் ஆசீர்வாதம், பெருசா கொடுத்தா பெரிய ஆசீர்வாதம். அதான் தப்பு. அந்த வசனம் அப்படி சொல்லல. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் உற்சாகமா கொடுங்கள்னு சொன்னார் தெரியுமா, அது புரியும். அது புரியும். என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட்ல ஒருத்தன் லேண்ட் வச்சிருக்கான்னு வச்சுங்க, அதுல விதைக்கிறவன் எவ்வளவுதான் அறுவடை எடுப்பான்? அது என்ன சொல்லுவாங்களே, அந்த பாத்திக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு குழியா? ஓகே. இப்போ ஒரு குழியில ஒருத்தன் விதைக்கிறவனுக்கு அறுவடை எவ்வளவு வரும்? ஒரு குழி தான் வரும். இப்போ 10 குழி வச்சிருக்கிறவன் விதைச்சா 10 குழி வரும். கரெக்டா? ஏதாவது மாற்றம் இருக்குதா? இல்ல. அப்போ எதை விதைக்கிறியோ அதுதான் கிடைக்கும். அதே மாதிரி எவ்வளவு அதிகமா விதைக்கிறியோ அதுதான் கிடைக்கும். விதைக்கிறது தான் கிடைக்கும், ஆனா விதைக்கிறது தான் காரியம். அங்க விதைக்கிறது காரியம், அறுக்கிறது இல்ல. விதைச்சா அறுப்பீங்க, ஆனா விதைக்கணும். இப்போ ஒரு குழியில ஒருத்தன் விதைச்சிட்டான்னா அறுத்த பிறகு விட்டுருவானா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்? மறுபடியும் விதைப்பான். 10 குழியில விதைக்கிறவன் அறுவடை முடிச்சிட்டு நிறுத்திடுறானா? இல்ல, மறுபடியும் இருக்கிறான். அப்ப என்னன்னா, ரெகுலர் சப்போர்ட். கர்த்தருக்கு எப்படி கொடுக்குறீங்க, ஏதா கொடுக்குறீங்கன்றது முக்கியம் கிடையாது. தொடர்ச்சியா கொடுக்குறீங்களா, தொடர்ந்து கொடுக்குறீங்களா, அது ரொம்ப முக்கியம். சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வர வருமானம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். அதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? குடும்பம் நடத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் வருதுன்னா அந்த 20,000 ரூபாயில நான் குடும்பம் நடத்துவேன். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு மாதம் எவ்வளவு வருதுன்றது சொல்லவே முடியாதுங்க, சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த கோட்பாட்டில் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஜனங்க எங்க போய் கொடுக்குறாங்க தெரியுமா? எங்க கொடுக்குறாங்க தெரியுமா? வசதியான பெரிய பிரசங்கியாரு, கோட் சூட்டு போட்டவங்களுக்கு என்ன பண்றது? விதைக்கிறது. ஏழை ஊழியர்களை நிலைவில கொள்றது இல்லை. ஜனங்கள் கைவிட்டாலும் தேவன் கைவிடுறது இல்லை. புரியுதுங்களா? காரியம் என்னன்னா, நம்ம எவ்வளவு கொடுக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, நான் தொடர்ச்சியாக கொடுக்கிறேன்னா. கர்த்தருடைய ஆலயத்துல வரும்போது எப்படி கொடுக்கணும்? உற்சாகமா கொடுக்கணும்னா கொடுக்கணும். அது எப்பவுமே என்ன ஆகக்கூடாது? ஸ்டாப் ஆகக்கூடாது. நிறைய இடத்துல நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ரொம்ப அப்படியே பெருமையாக கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, மாசம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படியெல்லாம் கேட்குற இடத்துல நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், கர்த்தர் எங்களை நடத்துறாரு, ஊழியம் கர்த்தருடையது. எனக்கு வேலை கொடுத்த எஜமா என்ன பண்ணுவான்? கூலியை கொடுப்பான். விளங்குதுங்களா? அப்போ காரியம் என்னன்னா, ஒரு கொடுக்கிற ஒரு காரியம் தொடர்ச்சியா இருக்கணும். கொஞ்ச நாள் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் நிறுத்துறது, கொஞ்ச நாள் நம்மளுக்கு பிரச்சனை இருந்தா நிறுத்துது இல்ல. அதனாலதான் சொல்றேன், நியமியுங்கள். அந்த வசனம் தான் சொல்லுது, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, மனதில் நியமிச்சு கொடுங்க. இது என்னால தொடர்ச்சியா கொடுக்க முடியும், இது தொடர்ச்சியா என்னால செய்ய முடியும், அப்படி நியமித்து தொடர்ச்சியா கொடுக்கணும். இதுதான் கர்த்தருக்குன்னு உற்சாகமா கொடுக்கறது. விளங்குதுங்களா? அப்ப இந்த காரியத்துல நம்மளுடைய காரியங்களோட என்ன பண்ணக்கூடாது? இணைக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் ஒரு கோட்பாடை வச்சிருக்கிறாரு. அது வாசிங்க, 1 கொரிந்தியர் 9 9
14வது வசனம். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப சுவிசேஷத்தை ஊழியத்துக்கு செய்யற ஊழியத்துல என்ன உண்டா உங்களுக்கு? பிழைப்பு தேவன் வச்சிருக்கிறார். அப்ப அந்த பிழைப்புல பங்கு, அந்த சுவிசேஷத்துல பங்கடைகிறவர்கள் நம்ம என்ன பண்ணோம்? சபைக்கு சொல்லுங்க கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? உற்சாகம்னா என்னதுங்க? எப்போதும் தொடர்ச்சியாக கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இருக்கும்போது கொடுக்கறது இல்ல, ஏதோ ஒண்ணு வந்ததுனால கொடுக்கறது இல்ல. தேவனுக்கு என்ன பண்ணணும்? அதை கொடுக்கணும். இப்படி கொடுக்கிறவன் மேல தேவனுக்கு பிரியமா? நீ இப்படி கொடுன்னு நான் பேசல. ஹலோ, நல்லா புரிஞ்சுங்க. இப்படி கொடுன்னு நான் பேசல. இப்படி கொடுக்கிறவன் மேல தேவனுக்கு பிரியமா? புரியுதுங்களா? எப்படி கொடுக்கணும்ன்றது தான் நான் இப்ப உங்களுக்கு காண்பித்தேன். தசம பாகம் அது வேற, தேவனுக்கு சித்தமா நான் பார்க்கலாம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு காரியம் தொடர்ச்சியாய் கொடுக்கணும், விதைக்கணும், தொடர்ச்சியா விதைக்கணும். அப்ப இருப்பீங்க. நல்லதுங்களா? உங்களுக்கு இருக்கிற கொஞ்சமா அறுவடை செய்யுங்க. உங்களுக்கு இருக்கிறது அதிகமா அறுவடை செய்யுங்க. இன்னைக்கு பார்க்குற ஒரு சில இடத்துல எல்லாம் சில ஊழியர்களுடைய அங்கலாய்ப்பு, அந்த சபையினுடைய நிலைப்பாடு. ஒரு கடந்த முறை ஒரு சபைக்கு போனோம் பாருங்க. அந்த முன்னாடி ஃப்ரண்ட் ஏரியால ஒரு 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 பார்ட் உடஞ்சி அப்படியே ட்ரைனேஜ் வாட்டர் அப்படியே போகுது. உள்ள உட்கார முடியல, அவ்வளோ ஸ்மெல்லு. ஆனா அங்கே ஆராதனை நடக்குது. இதுல என்ன கொடுமைன்னா, அந்த சபைக்கு வர்ற ஆட்கள் எல்லாம் பெரிய ஆளுங்க, எல்லாம் பெரிய ஆளுங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் பிரதர் இது ஏதோ பண்ணோன்னா, அதுக்கு அவர் சொல்றாரு, நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேங்க, இன்னும் அந்த பாசம் சொல்ல கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிடுவேன், வந்துடும், நான் பண்ணிடுவேன். ஏங்க இது சபையில நீங்க தெரியப்படுத்தலான்னு எத்தனையோ முறை தெரியப்படுத்திட்டேன் பிரதர், யாருமே என்ன பண்ணல, கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு. எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சா, இது உங்கள் ஐக்கியம், இது தேவனுடைய ஐக்கியம். இந்த ஐக்கியத்துல நாம என்ன பண்ணிக்கணும்? அந்த கொடுக்கல்ல நம்ம உற்சாகப்படுத்தணும். அதுக்காக இருக்குதெல்லாம் வித்து கொடுக்க சொல்ல. ஹலோ, சிலர் அப்படிதான் போன சில சைனெல்லாம் கைட்டி போடுறாங்களா? இங்க யாராவது போட்டுக்கிறாங்களா? இல்லை. புரியுதுங்களா? அந்த மாதிரி கொடுக்குறவங்களே இருக்கிறாங்க. வாட் எவர், ஏதோ ஒன்று செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொடுப்பது ஒரு நிரந்தரமாக, ஒரு வழக்கமாக அதை கொள்ளுங்கள். வழக்கமாக கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த வழக்கமாய் கொடுக்கிற காரியத்தை நீங்க தீர்மானிச்சு நியமிச்சு கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுங்கள். அப்படி கொடுக்கிற ஒரு மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்போ ஏன்னா இது வந்துருச்சு, இது வேதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு யாரெல்லாம் பிரியம்னா இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல அப்படியே வருது. அப்போ தேவனை பிரியப்படுத்துகிற 5 காரியத்துல துன்மார்க்கமான வழியை விட்டு விலகுவது, சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறுவது, உண்மையாய் நடப்பது, ஜெபிக்கிற செம்மையானவர்களாய் மாறுவது, உற்சாகமாய் கொடுப்பது தேவனுக்கு பிரியம். புரியுதுங்களா? இதன் அடிப்படையில நம்ம வாழணுங்க. கடைசி ஒரு வசன வாசித்து முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:1. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்றும் நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். ஆமென். அதுதான் தேவனுக்கு பிரியமாய் நீங்க நடக்கிறதுல தேரணும். எப்படி தேரணும்? அதிகமாய். அப்ப இந்த 5 காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தணும்னா கஷ்டம். ஆனா நான் மாற விரும்புற ஆண்டவரே, முன்னாடி பார்த்த பாருங்க, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக கர்த்தருக்கு எது பிரியன்றதை சோதித்தறியணும். இப்ப நம்ம சோதித்து அறிஞ்சிட்டோம். இந்த 5 காரியத்தை நம்ம சோதித்து அறிஞ்சிட்டோம். இனி நம்ம இந்த 5 காரியத்தின் அடிப்படையில் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா மாற போறோமா என்றதை இந்த கேள்விக்கு நம்ம தான் பதில் சொல்லணும். நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி, ஆண்டவரே என்னால் இந்த மாதிரி வாழ முடியலன்னா கேளுங்க அவர் கையில். ஆண்டவரே என்னை மாற்றுங்க, எங்களை உருவாக்குங்க, என்னுடைய சூழ்நிலையை மாற்றுங்க. அப்படி சொல்லி நீங்கள் மாற்றிக்கொள்ளும்போது இதுதான் தேவனுக்கேற்ற விதத்தில் மாற்றிக்கொள்றது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படி வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக
இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவோம். அதனால 2025 எப்படி போனதோ விட்டுருங்க. இந்த 2026 தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம மாறணும். தேவனுக்கு பிரியமான இந்த 5 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து இந்த 2026 நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.